சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் சிவஷண்முகம் ஸ்ரீ குரு கோகம் ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் பாமரஜன பாலிதம் பக்தானுகிரகச்சரண சேவிதம் சங்கர தேசிகம் சதானந்தநர்தனம் சப்தலோகவஸ்ய கீர்த்தனம் மதோன்மத அசுரமர்தனம் மகனேயானன தர்ம விவர்தனம் ஸ்ரீ சிவசங்கர தேசிகம். ஒரு பாட்டு பாடினாங்க, அதில் ஸ்ரீ சிவசங்கர தேசிகம் அப்படின்னு வரும். இந்த தேசிகன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், வைஷ்ணவத்தில் ஆச்சாரியன்னு அர்த்தம், குரு இல்லையா, அவனை தேசிகர், வேதாந்த தேசிகர் அப்படி சொல்கிறது. இப்போ முருகப்பெருமான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லக்கூடிய நிலையில் குருவாக இருக்கிறான், தேசிகனாக இருக்கிறான். அதனால் ஸ்ரீ சிவசங்கர தேசிகனே அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் பாடுறார். சிவசங்கர தேசிகனே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது பன்னீர் மரத்தின் இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதியாகும். இந்த பிரசாதத்தின் பெருமை பற்றி விளக்கம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போது திருச்செந்தூர் கோயிலிருந்து வர்ற விபூதியில் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் இப்போது சில கோயில்கள், இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீ இந்த பேப்பரில் வச்சு விபூதி, பேப்பரில் வச்சுக்கிற கோயில் குங்குமம்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தாக்கா மடத்தில் வாங்க மாட்டாங்க, இலையில் வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்பொல்யூட்டட் பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இலைங்கிறது அன்பொல்யூட்டட், அதனால் அதில் வச்சு தராங்க. எது எந்த ஊரில் ஜாஸ்தி கிடைக்குதோ அதில் வச்சு கொடுப்பாங்க. தெய்வம் மனுஷ்ய ரூபேண என்ற இந்த வார்த்தையானது கடவுள் நேரடியாக உதவாமல் மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. உதாரணமாக, ஒருவர் கஷ்டப்படும் போது தெய்வம் அவரை மனிதர்கள் மூலம் காப்பாற்றும் அல்லது உதவுவார் என்பது இதன் பொருளாகும். தங்களது அவதார நோக்கம் பற்றியும் பல நாடிகள் தங்களை பற்றி கூறுவன பற்றியும் விளக்கம். கம்பர் ராமாவதாரத்தை பற்றி சொல்லுகிற போது மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதனாக ராமன் உலகத்தில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டி காட்டினான். ஸ்ரீராமோ விக்கிரமான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் வழிபடப்படுபவன் எவனோ அவன் வந்து ராமன் அப்படி ஈஸிக்வல் டு தர்மா அப்படின்னு அர்த்தம். அதனால் தெய்வம் மானுஷ ரூபேனா இந்த உலகத்தில் கடவுள் என்ற ஒரு தத்துவம் எப்பயுமே மனித வடிவத்தில் வருகிறது. நீங்கள் பார்த்தா வாமன அவதாரம் இல்லையா, மனிதன் சிங்கப்பெருமாளாக அவர் வர்றபோது பாதி சிங்கம் பாதி மனிதன். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ஈவன் அதர் ரிலீஜன்ஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் கூட, ஈவன் அண்மை காலத்தில் வந்த ஸ்ரீடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, பரமாச்சாரியார் எல்லாமே மனித வடிவில் வந்தார்கள். அதனால் அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம். எது இறங்கி வருது? ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறை ஆற்றல் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே இறங்கி வருகிறது. அவதாரம் என்றால் இறங்கி வருகிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் யாரையெல்லாம் இன்றைக்கி கடவுளாக கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் உங்களை மாதிரி தான் உலகத்தில் வந்தாங்க. இப்போது உங்களிலிருந்து அவர்கள் மாறுபட்ட நிலை, மானிடம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி, இந்த உலகம் உருப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படிங்கிற மாதிரி. மானிடம் என்றால் ஹியூமனிட்டி,
அவங்க உருப்படுறதுக்கு வழிகாட்டுறவங்க எல்லாமே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற காரணத்தினால வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறார்கள். இந்த ஃபிலாசபி உங்களுக்கு கூட நல்லது தானே. அப்போ நீங்கள் கூட நம்மளும் கடவுளாக முடியும் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் உங்கள் மைண்டில் வரும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். உள்ளே கூட யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு வை, உங்களை படிக்க வைக்கிறதுக்கோ உங்கள் கல்யாணத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒரு வகையில் யாரோ ஒரு சொந்தக்காரரோ இல்லை யாரோ வேண்டியவரோ உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன சொல்றீங்க? இவர் எங்களுக்கு கடவுள் மாதிரிங்க, தெய்வம் மாதிரி வந்து அந்த நேரத்தில் இவர் தாங்க உதவி செஞ்சார் அப்படின்னு. அதனால த ஆப்ஷன் டு பிகம் தெய்வம் இஸ் ஆல்சோ ஃபார் யூ. ஒரு மாதிரி அப்படின்றோம். ஒரு மாதிரின்றதுக்கு ரெண்டு அர்த்தங்குது. ஒன்று ஒரு மாதிரிடா அப்படின்னா ஒரு மென்டல்னு அர்த்தம். இன்னொன்று ஒரு மாதிரின்னா ரோல் மாடல்னு அர்த்தம். மாடல் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோங்கிறதுக்கு ஒரு மாடல். இப்போ இந்த உலகத்தில் நீ ஒரு மாதிரியாக ஆக போறியா இல்லை ஒரு மாதிரியாக ஆக போறியா, உன்னுடைய செயல்களை வைத்துக்கொண்டு நிர்ணயிக்கப்படுகிற விஷயம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அதனால் நம்ம சம்ரஷ்ணால் நிறைய பாட்டு இருக்குது. இதே ஒரு மாதிரி என்று உலகம் ஒன்றை சொல்லிட வைக்கின்றாய். எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர்கள் சொன்னாலும் ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். நீ உலகம் முழுதுக்கும் முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய். புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய். இதெல்லாம் நம்ம சம்ரஷ்ணா சாங்ஸு. அதனால் யூ கேன் ஆல்சோ பிகம் எ ரோல் மாடல். ஒரு மாதிரி மாடல், ரோல் மாடல், மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி. அந்த குணங்கள் எல்லார்கிட்டையும் கடவுள் கொடுத்துருக்கான். நீ அன்பாக இருக்கலாம், வெறுப்பு இல்லாமல் இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், காம் அண்ட் கம்போஸாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், உழைப்பாளியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லார்கிட்டையும் கடவுள் கொடுத்துருக்கிற குணம் தானே. இட் இஸ் ஃபார் யூ டு யூஸ் டு தி மேக்ஸிமம் அட்வான்டேஜ் ஆல் தீஸ் காட் கிவன் குவாலிட்டிஸ் அண்ட் பி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி. இப்போ எல்லோரும் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டுருக்குது. காற்றுக்கு நீ என்ன ஃபோன் போட்டால் சொன்னேன், அது பாட்டுக்கு வர்றது போயிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மூக்குக்குள்ளே வரப்போது அது ஆக்சிஜனு, உங்கள் மூக்கு விட்டு போகிற போது கார்பன் டை ஆக்சைடு. சரி, இந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருக்குது அந்த மரம், அது ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி, அது அப்படியே மாற்றி திருப்பியும் உங்கள் மூக்குக்குள்ளே விட்டுனேங்குது. அந்த மாதிரி உலகத்தில் ஒரு நன்மைன்றது ஒரு குணம், தீமைன்றது இன்னொரு குணம். ஒரு சாமியார் தண்ணியில் குளிக்க போனார், ஒரு தேள் கொட்டுச்சு. அந்த தேள் இப்படி கை வச்சு தூக்குனார், அது திருப்பியும் கொட்டுச்சு, திருப்பியும் தூக்குனார். பக்கத்தில் கொஞ்சம் சொன்னால், நீ என்ன லூஸா, அது கொட்டினே இருக்குது, அதை போய் ஏன் காப்பாற்றுறேன்னா. அப்போ இவர் சொன்னார், ஒரு தேளோட குணம் கொட்டுறது, என் குணம் காப்பாற்றுறது. தேள் அதனுடைய குணத்தை விடாத வரைக்கும் நான் என் குணத்தை விட மாட்டேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கொட்டுகிற தேள்களாக இருக்கட்டும், நீ காப்பாற்றுகிற முனிவனாகவே இருந்து தொலைய என்ன இருக்குது. அதாவது ஆல் யுவர் ரெக்கக்னிஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்கைஸ். எல்லாத்தையும் மேலே இருந்து ஏதோ ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்குது, உள்ளேயும் அதே தான் உட்காந்துருக்கு. வெளியே இருக்கிறதுக்கு அந்த அக்கறை ஒன்றே பாண்டுறங்கடு இக்கடு உன்னடு. அதனால் நீ யூ ஆர் பீயிங் எவால்யூவேட்டட் எவ்ரி மினிட் பை எ சுப்ரீம் எனர்ஜி. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார் திருமூலர். நம்மளை யாரும் பார்க்கலன்னு அவன் ஏமாத்தின்னு இருக்கான்.
ஆனால் கண்காணின்ற யார்? சூப்பர்வைசர், இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட். அது இல்லாத இடம் உலகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கான். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் சிந்தனையும் நடை உடை எல்லாத்தையும் கடவுள் உனக்குள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் பேர் கடவுள். எல்லாம் கடந்து உனக்குள்ளே இருக்கிறவன். அவன் மனதானை, அவன் மனசுக்குள்ளே தான் உட்காந்துன்னு இருக்கான். வாய்மையலான் மூலமாக அவன் தான் பேசுகிறான். ஸோ இந்த உலகத்தில் கடவுள் இல்லாத இடம் இன்னும் ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கடவுள் தான் இருக்கான். நான் சொல்லியிருக்கேன், ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கோவிந்தாச்சாரியன், கோவிந்தா பட்டன். அவருக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் சிஷ்யம் ஒன்றுமே பண்ணலை நேற்று நைட்டு அப்படின்னு. இவர் ஏண்டா கோவிந்தா இப்படி இருக்கே அப்படின்னாரு. நாங்கள் 2 பேர் இருக்கிற ரூமில் 3வது மனுஷன் இருக்கக்கூடாது, வெளிச்சமே இருக்கக்கூடாது, அப்போ தான் எனக்கு மூடு வரும் அப்படின்னாரு. ராமானுஜர் அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னார், ரூமில் எல்லா விளக்கையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, ரூமை பூட்டிகிட்டு வந்துடுங்க, யாருமே இருக்க வேண்டாம் அப்படின்னு. 3வது நாள் அதே கம்ப்ளைண்ட் வருது. என்னடான்றார், என்ன யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கட்டில் மேலே உட்காந்துருக்கார் பெருமாள், ஜெகஜோதியாக இருக்கார், நான் இருட்டாக இருக்கணும்னு சொன்னேனே, அவ்வளோ வெளிச்சம் இருக்குது, நான் எப்படி எனக்கு பற்றிலாம் மூடு வரும் அப்படின்னாரா. இப்போ ராமன்ஜி அவ்வளோதாம்மா, இனிமேல் என்னால் குடும்பம்லாம் நடத்த முடியாது, போயிட்டு வா அப்படின்ட்டார். ஸோ உலகத்தில் இட்ஸ் அ கான்ஷியஸ்னஸ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் திங். வெளிச்சத்தில் இருக்கிறதா வீட்டில் இருக்கிறதுன்னு அப்படி கான்ஷியஸ்லேருந்து வர்ற விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வள்ளலார் இருந்திருக்காரு. வள்ளலாருக்கு சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவர் பாட்டுக்கு விளக்க வச்சுன்னுட்டு பக்கத்தில் ஒய்ஃப் உட்கார வச்சுன்னு திருவாசகம் முற்றோதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காத்தால் அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா என்னால் கும்பிட்டு நடத்த முடியாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு விட்டு போயினே இருந்தார். அதுதான் வள்ளலாருன்றது. வெள்ளரி பழம் மோட்சமும் ஒன்று. வெள்ளரி பழம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது யாரும் அதை பறிக்க தேவையில்லை, அதே காம்பிலிருந்து கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்குவமான ஒரு நிலை இருக்குது. அவங்களால இனி குடும்பம் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தானாகவே சுயம்பாகம் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி வருகிற போது அவங்களால குடும்பத்தில் இருக்க முடியாது. குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, போலியாக சிரிக்கிறது, போலியாக லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் பண்ணவே முடியாது. அது மாதிரி வெள்ளரி பழம் மோட்சம் மாதிரி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ நாள் கர்மா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையோ ஏதோ ஒன்று அமையும். எவ்வளோ குடும்பங்களில் பிள்ளை குட்டிங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா அவ்வளோதான் கர்மா பாக்கி. நீ அவங்கள படிக்க வைக்கணும். இந்த ஈண்டு பிறந்துறுதல் தாய்க்கு கடனை, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை, அதை நீ பண்ணிட்டியா உன் கடமை முடிஞ்சு போச்சு. அவங்க அமெரிக்கா போகிறாங்களோ, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, அதை பற்றி உனக்கு என்ன, அவங்க வலிஃபை அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த விலங்கை பாரு, பறவைகளை பாரு, அதெல்லாம் நம்மளை விட நல்லா அதனுடைய குட்டிகளையும் குஞ்சுகளையும் பார்த்துக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இது என் தாத்தா மாமா கொள்ளு பேரன் தாய் மாமாலாம் பார்த்துன்னு உட்காந்துருக்குதா, அது பறவை அதனுடைய நோக்கில் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளை விட நல்லா பார்த்துக்கும். ஒரு பூனை மர்க்கட நியாயம்னு பேர், தன்னுடைய வாயிலேயே பூனை கொஞ்சம் கவி எல்லா இடத்துக்கும் தூக்கின்னு போயின்னே இருக்கும். குரங்கு இருக்குது இல்லையா, அது குரங்கு குட்டி முதுகில் கட்டிக்கும். இந்த குரங்கு எங்கே குதிக்குதோ அங்கே குரங்கு குட்டி குதிக்கணும். விட்டுருச்சு கீழே வந்து சேர்த்து போச்சுன்னா குரங்கு கண்டுக்காது. ஏன்னா எவ்ரி திங் இயற்கையிலே இருக்குது. நமக்கு வேண்டி எல்லாமே இயற்கையை பார்த்தா தெரியும். இந்த மனுஷங்க தான் இந்த உறவுலெல்லாம் கட்டிட்டு அழுகுறாங்க. அந்த உறவில் எதையோ எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறினா சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற பாசம் அன்பு இதெல்லாம் கிடைக்கலன்னு உலகமே அழிஞ்சு போச்சுன்றாங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு உலகத்தை கடவுள் படைச்சி, இயற்கையில் இருக்கிற மரம் செடி கொடி நடி பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் படித்து, காலை மாலை சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படித்து எவ்வளோ அழகாக உலகத்தை வச்சுருக்கான். இது எதுவுமே நம்ம கண்ணில் படாது. பொண்டாட்டி திட்டா, இல்லை பிள்ளை என் பேச்சை கேட்கல, பொண்ணு வந்து யாரோ காதலன் கூட போகிறேன்னு சொல்கிறா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வாழ்நாள் பூரா பாதிச்சுட்டு நம்ம ஏதோ உலகமே அழிஞ்சு போன மாதிரி தேவதாஸ் மாதிரி சுற்றிக்கினே இருக்கோம். இந்த குறைகள் நம்மிடத்திலிருந்து வருகின்றன இல்லையா, எல்லாம் நம்மக்கிட்டேருந்து தான் வருது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். அந்தந்த நேரத்தில் அது தானாக கண்டுரும். நீ அதை பற்றி கண்டுக்க வேணாம். நீயா வந்து உன்னுடைய டியூட்டியில் ஃபெயில் ஆகக்கூடாது. நீயா டியூட்டியில் ஃபெயில் ஆகக்கூடாது. அதுவாக முடிஞ்சு போச்சுன்னா அந்த தப்பு உங்கள்கிட்ட வராது. அது கர்மா கீழே வரவே வராது. இப்போ நான் இருக்கேன், எனக்கு 36 வயசில் குடும்பத்தை விட்டுருவேன் அப்படின்னு இருந்துச்சு. நான் 1949 பிறந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நடந்தது. நான் கோயில் கட்டினேன்,
கும்பாபிஷேகம்லாம் பண்ண உடனே மைண்டு மாறிடுச்சு. பிஸ்னஸ் எல்லாம் விட்டேன், குடும்பத்தெல்லாம் விட்டேன். ஒரு 4-5 வருஷ காலம் எங்கேயோ பரதேசி மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தேன். கோயிலில் போயிருப்பேன், காட்டில் உட்காந்துன்னு இருப்பேன். நான் போகாத இடம் எங்கே போகாத காடு கிடையாது. அந்த மாதிரி தனியாக உட்காந்துன்னு இருப்பேன் காட்டில் போய். இதெல்லாம் என்ன, அந்த நேரம் வந்துடுச்சு. அதனால் அதுக்காக வரும். ஸோ 1984 88 வரைக்கும் இப்படி தான் நான் அலைஞ்சின்னு இருந்தேன். 88 திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்கே ராம் சரத்குமார் சாமி இருந்தார், விசிறி சாமியார். அவர் சொன்னார், ஒவ்வொரு பிறவிலையும் இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போகிறதுனால தான் அடுத்த பிறவி வருது. அதனால் இந்த தடவை இந்த பிச்சைக்காரன் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், உன் பொறுப்பை நிறைவேற்றிட்டு என்ன வேணால் பார்த்துக்கோ, ஓடாத அப்படின்னார். சரின்னு திருப்பி வந்து குடும்பத்தில் இருந்து பையனை படிக்க வச்சேன், பொண்ணை படிக்க வச்சேன். ஒய்ஃப் இருந்தாங்க, எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஜனவரி 16, 1996 நான் குடும்பத்தை விட்டேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், 96 எங்கே இருக்குது, ஒரு 4 ஒரு 25 30 வருஷம் ஆக போகுது. நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. முன்னால் முடியுமா? 30 வருஷம் அவங்க நல்லா தான் இருக்காங்க. நானே அமெரிக்கா 30 தடவை போயிருக்கேன், அவங்கள பார்த்ததே கிடையாது, நான் பார்க்கறதில்ல. ஆனால் எங்கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க 100 கணக்கில் இருக்காங்க அதே அமெரிக்காவில். நான் எங்கேயானா போனால் அவங்களும் 100 ரூம் போட்டு அதே ஹோட்டல் வந்து எங்கள் கூட தங்கிக்குவாங்க. 3 நாள் எங்கேயானா இருப்பேன், அடுத்த 3 நாள் கழித்து வேறு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். நான் இங்கேருந்து ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டுன்னு போவேன், பாஸ்போர்ட் தான் எடுத்துன்னு போவேன், பேக்குக்கு எதுவும் எடுத்துன்னு போக மாட்டேன். அங்கே அவங்க ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டு நான் போட்டுன்னு போன ட்ரெஸ்ஸில் அடுத்த ஊருக்கு போவேன். மெட்ராஸுக்கு இதே ட்ரெஸ்ஸில் திருப்பி வந்து இறங்குவேன். எதுவுமே இருக்காது எங்கிட்ட. இப்படிலாம் உன்னால் முடியுமா சொல்லி பார்க்கலாம். இப்போ விட்டு விடுதலையாகி நிற்பா சிட்டுக்குருவியை போலே அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு பந்தம் பாசம், பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அது என்ன ஒன்று மாதிரி சூட்காசு வச்சுன்னுக்குதா, travel.comல போய் புக் பண்ணுதா, ஏதாவது பண்ணுதா? 20,000 மைல் 30,000 மைல் அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே போகுது, அதனுடைய போக்கில் உலகம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இயற்கை. இதில் எந்த ஒரு அயோட்டா செயற்கை கூட இருக்காது. மருந்துக்கும் இல்லை செயற்கை, இயற்கை தான் நம்முடைய குணாதிசயம்ன்றது. இந்த மனிதர்கள் தான் தங்களை தாங்களே இந்த பந்த பாசத்தில் இறுக்கி கொண்டு மாட்டிக்கிட்டாங்க. மேன் ஹஸ் பீன் பனிஷ்டு டு திங்க் ரேஷ்னலி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இவன் தானாக போய் மாட்டிக்கிறான் வம்பில். இல்லைன்னா கடவுள் அவங்க விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்குற அதே மாதிரியான ப்ரெரோகேட்டிவ் உரிமைகளை மனிதர்களுக்கும் கொடுத்துருக்கான். நீ பையனை படிக்கவே பொண்ணு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவோம், டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான். அது ஒரு கன்னிக்கா தானம் அப்படின்றோம், பொண்ணு கல்யாணம் பண்ணுறது. இப்போ தானம் கொடுத்தாச்சு அந்த பொண்ணை, அதுக்கப்புறம் திருப்பியும் கொள்ளு பேரம் பேத்தி வரைக்கும் என் கட்டிக்கின்னு அதுன்னு உட்காந்துருக்கேன் இல்லையா. ஒரு தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு தானம் கொடுத்துட்டு இல்லை, அதுக்கப்புறம் எங்கேருந்து திருப்பியும் பையன் பேரன் பொண்ணெல்லாம் வந்துச்சு இல்லையா. எல்லாரையும் பாரு, இப்போ நான் இருக்கேன்னா எல்லாரையும் தான் ஒரே மாதிரி பார்ப்பேன், எதுவும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ இந்த உலகத்தில் பெரிதே உலகம் பெண்ணினர் பலரேன்னு எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிச்சிது. எல்லாருக்கும் என்ன ஏதாவது நல்லது பண்ண முடிஞ்சா நல்லது பாரு, நல்லது சொல்லுன்னு பாரு, அவ்வளோதான். அதனால் உறவும் இல்லை துறவும் இல்லை. இந்த உறவுகள் எல்லாம் கடவுள் எதுக்காக கொண்டு வந்து வச்சான்னா, நாம் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்காக கற்று வச்சோம். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அழித்துப்பார் என்று இறைவன் சொன்னான். அன்புன்னா என்னான்னு கடவுளை கேட்டேன், அதை கொடுத்து பாடுற அப்போ தான் அது என்னான்னு புரியும் அப்படிங்கிறான். அப்போ நாம் அன்பு செலுத்துறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சுயநலம் இல்லாத அன்பை நீ செலுத்துக்கிற போது அது உன்னை தெய்வீகத்துக்கு கொண்டு போய் விடும். ஒரு அட்டாச்சு லவ் இருக்குது இல்லையா, அது உன்னை இன்னும் கீழே தள்ளும். நீ சொந்தம் பந்தம் இவங்ககிட்டலாம் வைக்கிறது அட்டாச்சு லவ். அந்த அட்டாச்சு லவ் ஒன்று கீழே தான் இழுத்துக்கிட்டே இருக்கும். எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாத லவ் அருளாக மாறும். அருள் எனும் அன்பு ஈன் குழவி. அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை என்று வள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும். என்னால் முடிஞ்சது உன்னாலேயும் முடியும் இல்லையா. உனக்கு இன்னும் அந்த டைம் வரல, இன்னும் இருக்குது. பந்தம் பாசம் இதெல்லாம் இருக்கிறதுனால உன்னால் விட முடியல. ஸோ ஒரு ஒரு இது இருக்குது. நான் ஆஸ்திரேலியா போனபோது ஒரு ஆள் சத்தியமூர்த்தின்னு இருந்தாங்க. அவர் அமெரிக்காவில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுறதுக்காக போனார் ஹையர் பண்ணி. அப்போ அவர் எனக்கு எழுதினார், நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோடனே, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு பெர்த் ஏர்போர்ட்டில் 100 பேர் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத நாங்கள்லாம் உங்களை ஆஃப் பண்ணுறதுக்காக வந்தோம். சத்தியமூர்த்தி நான் அமெரிக்காவிலேருந்து வரும்போது ஒரு 10 சொந்தக்காரங்க நியூயார்க் ஏர்போர்ட்டில் எனக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த 10 பேர் என்னை பார்க்க வந்தது ரிலேஷன்ஷிப்பு அட்டாச்மெண்ட்டில் வந்தது. இந்த 100 பேர் உங்களை பார்க்குறது வந்தது எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை, லவ்வில்.
அதனால் எனக்கு இப்போ தான் லவ்வுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சது அப்படின்னார். அடுத்து சொன்னார், ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி, மை லைஃப் இஸ் ஸ்டில் எ மிஸ்டரி. மை ஸ்டோரி, மை லைஃப் இஸ் ஸ்டில் எ மிஸ்டரி. யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி, யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி அப்படின்னாரு. இட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். அதனால் நீ இந்த பந்த பாசங்கள் அட்டாச்மெண்ட்டு இருந்து வெளியே வர முடிஞ்சால் யூ வில் ஆல்சோ ஃபீல் லைக் மீ, டேஸ்ட் லைக் மீ. அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது யாருக்கோ உடம்பு சரியில்லை அண்டு யாராவது உலகத்தில் அவங்க போய் தான் ஆகணும். ஒரு நாளைக்கு போகாதுன்னு சொல்லிட்டு முடியுமே யாரையாவது? அவங்கவுங்க வந்தால் வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. அதனால் நீ கூட லவ் பண்ணு, உன் கடமைகள் எல்லாம் செய். ஆனால் இந்த பந்தத்துலேயும் இதிலெல்லாம் மாட்டிக்காத. அதனால் அதிவீரராம் பண்டிதர் சொல்கிறார், பாசம் அறாய் ஆசை விடாய். பாசத்தை விட மாட்டேங்கிற, ஆசையை விட மாட்டேங்கிற. சீச்சி மனமே உனக்கு என்ன வாயின்றார். மனசு எதுக்கு இந்த வாயை வச்சுக்கிட்டு உலகத்தில் அவலப்பட்டுக்கின்னு இருக்க? உன்னால் பந்தம் பாசம் அன்பு இதெல்லாம் விடமில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இன்னொன்று கூட சொல்கிறார், ஆக்கைக்கு இறை தேடி அலைகின்றாய். இந்த உடம்புக்கு இட்லி புண்ணாக்கு தோசை எங்கே கிடைக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆக்கைக்கு இறை தேடி அலைகின்றாய். என்ன ஆக போகுது? காக்கைக்கு இரையாக போகின்றாய். காக்கா ஒன்று கொத்தி கொத்தி சாப்பிட போகுது. ஆனால் இந்த உடம்பை பற்றி ஏன் கவலைப்பட போகிற? உடம்பே இல்லை, உடம்பார் அழின்னு உயிரார் அழிவார். இந்த பார்சிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கிணறு வச்சுருப்பாங்க. அது மேலே ஒரு கம்பி வலை இருக்கும். இறந்து போன பொண்ணுங்களெல்லாம் அந்த கம்பி வலை மேலே போட்டு அவங்க பாட்டிக்கு போயிடுவாங்க. எதுக்காக? இந்த உடம்பு அதுக்காவது யூஸ் ஆகட்டும், பறவைகள்லாம் சாப்பிட்டோன்னு. பறவைகள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு அந்த கம்பி வழியாக குட்டி குட்டியாக எலும்பு கிளும்பெல்லாம் உள்ளே போயிட்டு மண்ணோட மண்ணாக அது மக்கிடும். இது அவங்களுடைய வழிமுறைகள். அவங்க இந்த உடம்பு அப்படியாவது யூஸ் ஆகட்டும்ங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம். அதனால் நாம் கூட இந்த உலகத்தில் எல்லா மதங்களையும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது. இது நல்லது தானே. இப்போ நம்ம ஊரில் இந்த ஒரு ஆளை எரிக்கிறது புதைக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாகி போச்சு. அதனால் பார்சிகள் பண்ணது நல்லது தானே. இப்போ இயற்கையில் இருக்குது. ஒரு ஆடு மாடு கோழி எல்லாம் செத்து போகுது. அதுக்குன்னா அவங்க பேர குழந்தைங்கள்லாம் டெலிகிராம் அடிச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு மாடு செத்துச்சு ஆடு செத்துச்சுன்னு ஐயரை கூப்பிட்டு தேவசம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அடக்கம் பண்ணுறாங்களா? அது பாட்டுக்கு இருக்குது. காக்கா கழுகு எல்லாம் தான் சாப்பிடுது. அவ்வளோதான். பார்சி ஃபிலாசபி அவ்வளோதான். இயற்கையில் ஏதாவது ஒன்று ஆகணும். ஸோ உன்னுடைய கேள்வியில் அடுத்த பகுதி என்ன? தங்களது அவதார நோக்கம் பற்றியும் பல நாடிகள் தங்களை பற்றி கூறும். அவதார நோக்கம்னா, அவதாரம்னா என்ன? இறங்கி வர்றதுன்னு சொன்னேன். நான் உங்களை மாதிரி தான் ஒரு வில்லேஜில் பிறந்தேன், ஒரு டீச்சர் ஃபேமிலியில் பிறந்தேன். அதெல்லாம் எல்லோரும் மாதிரி தான். நாமளும் படித்தோம், வளர்ந்தோம், எல்லாம் செய்கிறோம், கல்யாணம் கட்டிக்கணும், குழந்தைங்களை பார்த்தோம், எல்லாம். இதெல்லாம் ஹியூமன் லெவலில். இந்த அவதார நோக்கம்ங்கிறது எப்போ வருதுன்னா, இந்த உடம்பிலிருந்து ஆத்மா தன்னை அறிந்து கொண்டு தன்னை அறிந்திரும்பவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேங்கிற மாதிரி சிவசங்கரன் என்ற இந்த கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி உடம்பிலிருந்து வெளியே வந்து ஆத்மா வேறாக சரீரம் வேறாக பிரியணும். உடம்பு வேறு ஆத்மா வேறாக பிரியணும். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மாவை உணர்ந்து கொள்வோம். அது வரைக்கும் நம்ம மனுஷன்தான். ஆடு மாடு கோழி மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் சாப்பிட்டு சாணி போட்டு ஒரு நாள் செத்து போகிற வாழ்க்கையிலிருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்துடுறோம். வெளியிலேருந்து கட்டுக்கள் அற்ற நிலையில் நம்மளை பிரிச்சுக்கிறோம். இப்போ நாம் ஆத்மாங்கிற பாவனை வர்ற போது தான் அந்த கேள்வி வருது. அவதார நோக்கம்ங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்போ ஆத்மா பிரிகிற போது அதுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் கடவுள் கொடுத்துருவார். நாம் யார்? நாம் இந்த உடல் அல்ல, இந்த உடம்புக்குள்ள இருந்த ஜோதி. இந்த ஜோதி இதுக்கு முன்னாலே இருந்தது, இனிமேலும் இருக்கும். இதுக்கு முன்னாலே இது என்னவாவெல்லாம் உலகத்தில் இருந்தது அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்சிடும். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறநலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல்னும். அதனால் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உழைக்கணும்னு தோணும். தன்னை கான்குவயர் பண்ணிட்ட ஒரு பெருமிதம் நமக்கு வரும். வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர்ஸுங்கிற ஒரு நிஜமான கன்விக்ஷன் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னால் நம்ம உலகத்தில் எப்பெல்லாம் பிறந்தோம், அந்தந்த பிறவிகளில் நாம் சாதித்தது என்ன, மிஸ் பண்ணது என்ன, எல்லாம் கூட நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இது முன்னால் சொல்ல முடியாது இல்லையா? உனக்கு நீ இன்றைக்கி என்னவோ அதுதான் நீ. எனக்கு அது இல்லை. எங்கள் படமே போட்டோம் பாரு. என் முதல்ல இருக்கிறது என் படம் தான். இந்த பிறவியில் என்னுடைய படம்.
அதுக்கடுத்து சேஷாதிரி சுவாமிகளாக இருந்தேன். காளமேக புலவர், காளமேக புலவர், காளமேக புலவர், புலிப்பாணி சித்தர், புலிப்பாணி சித்தர், ஆதிசங்கரர், ஆதிசங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுந்தரமூர்த்தி நாயனார், பாலாலய சித்தர், மயிலம் பாலாலய சித்தர், பட்டினத்தார், ராமர், துரோணாச்சாரியர், நம்மாழ்வார், புத்தர், ரிஷ்யஸ்ருங்க மகரிஷி, சுந்தரம், கல்யாண தீர்த்தம், பக்த பிரகலாதன், விட்டல பாண்டுரங்கன். இதெல்லாம் இப்போ எல்லாம் படம் கூட போட்டோம் பார்த்தியா. இப்போ எந்தெந்த பிரிவில் நம்ம என்ன வாய்ந்தோம்லாம் தெரியவே ஆரம்பிக்கும். ஆஃப்டர் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் நாட் திஸ் பாடி அண்ட் யூ ஆர் த சோல், உன்னுடைய எல்லா முற்பிரிவுகளும் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு லெவல். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு காரணம் இருந்தால் எந்த பிரிவில் இவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கும் நமக்கும் எந்த பிரிவில் கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல முடியாது, ஒரு காரணம் இருந்தால் தெரியும். நான் இதுக்கு முன்னே கூட உதாரணம் சொல்லியிருக்கேன். நான் பாஸ்டனுக்கு போனேன். அப்போது ஒரு இவங்க போஸ்ட் அனஸ்தீஷியா டாக்டர் ஒரு அம்மா சொருப்பாராணி விசாகப்பட்டினத்துக்காரங்க, அவங்க என்னை பார்க்க வந்தாங்க. வந்துட்டு நான் உங்கள் எதிரில் வீணை வாசிக்கலாமா, நாங்கள் வாசிக்குமா அப்படின்னு எதிரில் உட்காந்து வீணை வாசிக்கிறாங்க. எனக்கு டாக்டர் சொருப்பாராணியா விசாகப்பட்டினம் தெரில, எனக்கு எதிரில் ஏகலைவன் தெரியுறான். நான் கேட்குறேன், ஏம்மா உனக்கும் ஏகலைவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் உனக்கு மனசில் வந்திருக்கான்னு. ஹவு ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ பீன் ஹேவிங் தட் ஃபீலிங் அப்படிங்கிறான். ஏன்னா நான் துரோணாச்சாரியாராக இருந்தேன், அப்போ அந்த ஆத்மா ஏகலைவனாக இருந்தது. அது அமெரிக்காவில் இன்றைக்கி அனஸ்தீஷியா டாக்டராக உட்காந்து இப்படி தெரியும். பல நேரங்களில் ஏதோ ஒரு காரண காரியத்தினால நமக்கு தெரியும் அவங்க யார், நமக்கு அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன், எதனால் வந்திருக்காங்க அப்படிலாம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பல விஷயங்கள் இப்படி இருக்கும். ஏதோ ஒரு பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை இருக்கும், அதெல்லாம் இந்த ஜென்மாவில் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ ராகவேந்திர சுவாமி இருந்தார். அவர் சரஸ்வதி அப்படின்னு ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் இருந்த ஒரு லேடி கல்யாணம் பண்ணிக்கினார். திடீர்னு மடாதிபதி ஆகிட்டார். அதனால் அந்த அம்மா கிணத்துல வந்து செத்து போகிறா. இவர் உட்காந்துக்கிற இடத்துல கும்பகோணத்தில் எதிரில் வந்து பேயா சுற்றினுக்குது. இவர் மந்திரம் ஜபிச்சு அந்த பிரேதாத்மாவுக்கு முக்தி கொடுக்குறாரு. அப்போது அசரீரியாக சொல்கிறாங்க, அவள் பேயா சுற்றணுன்றத தலைவிதி நீ ஏன் அவளை காப்பாற்றின, அதனால் உன்னுடைய பிராமின் கம்யூனிட்டியில் வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த முத்தைதல்லுன்னுவாங்க, சுமங்கலிகளுக்கு அவளுடைய ஞாபகார்த்தமாக புட வைக்கணும், அப்போ தான் அந்த கர்மம் உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. அப்போ அந்த சரஸ்வதிங்கிற ஆத்மா, ராகவேந்திரருங்கிற ஆத்மா கூட ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசையோடு போய் முடிஞ்சிச்சு இல்லையா, ஒரு பிரிவில் முடிஞ்சுது. இந்த பிரிவில் அதே ராகவேந்திரருங்கிறவர் நமக்கு இனிஷியேட் பண்ணுறார் இந்த ஆன்மீகத்தில் வந்து. அப்போ அந்த ராகவேந்திரருக்கு கனெக்டடாக இருந்த ஆத்மாக்கள், நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கிற ஆத்மாக்கள் நம்மளை கட்டாயம் சந்திக்கும். ஸோ அந்த சரஸ்வதிங்கிற ஆத்மாவை நான் இந்த பிரிவில் சந்தித்தேன். ஓகேவா, நான் இப்படிலாம் சொன்னால் உனக்கு மண்டை காஞ்சிடும், என்னோட இப்படிலாம் பேசுகிறாருன்ட்டு. ஏன் வருது, எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் ஒன்றும் இல்லை, அந்த பிரிவில் நிறைவேறல, ராகவேந்திரர் எங்கிட்ட இருக்காரு, அதனால் அந்த கனெக்டட் ஆட்கள் வராங்க. இப்படி எந்தெந்த பிரிவில் நாம் யாரையெல்லாம் இதுக்கு முன்னே சந்திச்சிருக்கோமோ அவங்கெல்லாம் நம்மளை கட்டாயம் கான்ட்ராக்டில் வந்துடுவாங்க. அதான் நான் சொன்ன துரோணாச்சாரியார், சொருப்பராணி, டாக்டர் சொருப்பராணி உதாரணம், ராகவேந்திரர், சரஸ்வதி உதாரணம், இப்படி எல்லாரும் வருவாங்க. காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நமக்கு பல பிரிவுகளுடைய வாசனைகளினுடைய கண்டினியூட்டி, இஃப் இட் இஸ் ரெலவெண்ட் ஆர் டு மேக் அஸ் ஏ மோர் ரியலைஸ் பர்சன், வாழ்க்கைங்கிறது என்ன, ஆத்மான்றது என்ன, பிறவின்றது என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஈச்சனாரி விநாயகர் கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அருகே ஈச்சனாரியில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயில் மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையோரம் இது அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முதன்மை கடவுள் பிள்ளையார் ஆவார். இந்த கோவில் பற்றிய அனுபவம். ஈசானேஸ்வர், நீங்கள் கேதார்நாத் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா முதல்ல பத்ரிநாத் கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே பத்ரிநாதர், கேதார்நாதர் இருப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல கேதார்நாதர் இருந்தார், பத்ரிநாதர் வந்த உடனே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கேன்னா நீ இங்கே இருந்துக்கோனா அவர் கேதார்நாத்துக்கு போயிட்டாருன்னு. நீ கேதார்நாத்துக்கு போய் பார்த்தேன்னா கேதார்நாதருக்கு இந்த பக்கம் ஈசானேஸ்வர் பகவான்னு ஒரு சந்நிதி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஈசானேஸ்வர் இருந்தார்,
கேதார்நாதர் வந்தவுடனே நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர் மலை மேலே போயிட்டார் இன்னும் அப்படின்வாங்க. அப்போ ஈசானேஸ்வர் அப்படின்னாக்கா இந்த பிள்ளையாருடைய ஒரு சொரூபம்னு வச்சுக்கலாம், அந்த திக்கில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அண்டு ஈசானரி, ஸோ அங்கே இருக்கிறது யார்? பிள்ளையார் தான். பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மர் தூணில் அவதரித்த வேளையே பிரதோஷம். விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் மிக உயர்ந்தது நரசிம்ம அவதாரம். ஏனெனில் ஒரு பக்தனின் சொல்லை காப்பாற்ற விஷ்ணு இந்த அவதாரத்தை நிகழ்த்தினார். பிரதோஷம் நரசிம்மரை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இருப்பதால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் தங்களது ஆத்ம தெய்வம் பற்றியும் விளக்கவும். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கழிஞ்சாங்க இல்லையா? அந்த பார்க்கடல் கழிஞ்ச போது மகாலட்சுமியும் ஊதுவரை சென்ற ஒத்த கும்புதரை கற்பக விருஷம் காமதேனெல்லாம் வந்தபோது எல்லாரும் எனக்குன்னு ஓடிவிட்டானுங்க. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆழகால விஷம் வந்துச்சு. அப்போ எல்லாரையும் எனக்கு வேணான்ட்டானுங்க. உலகமே அழிகிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ சிவன் தான் இந்த உலகத்தின் மேல் வைத்த கருணையினால் பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம்ன்றது சென்டடிச்சிக்கிறது இல்லை, நஞ்சு உண்டு அமைதல், மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்ம விஷயத்துக்குள்ளே எடுத்துக்கிறது, அதுதான் நாகரிகம். முந்தை இருந்து நட்டோர் குடுப்பின் நஞ்சும் முன்பர் நதி நாகரிக. நமக்கு வேண்டியவங்க கொடுத்தா விஷயத்துக்குள்ளே எடுத்துக்கோன்னு அர்த்தம். அதனால் சிவன் தான் அந்த விஷத்தை குடித்தார். அந்த விஷத்தை குடிக்கிற போது அது கழுத்துக்கு கீழே இறங்கினா அவருக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார் இல்லையா, அவர் இந்த கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டார் விஷயம் இறங்காத. அதனால் அவர் பேர் ஆலகால சுந்தரர். ஆலகால விஷத்தை அடக்கியதனால் ஆலால சுந்தரர், ஆலகால சுந்தரர். அதனால் இந்த இடம் நஞ்சுண்ட கண்டன் அப்படின்வாங்க. அவருடைய இது ப்ளூஷாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் விஷத்தை குடித்தார் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் அந்த விஷம் இன்னொரு பாம்பு கட்சிச்சு எத்தனை சினிமா பார்த்துருப்பேன். அந்த பாம்பு விஷம் இறங்குற வரைக்கும் நீ தூங்கக்கூடாது. நீ தூங்கினா அது பரவிடுமா. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் உன்னை தூங்க விடாமல் பண்ணோம். அதுக்காக மாரல் சப்போர்ட்டுக்காக உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி சிவன் தூங்காமல் இருக்கிறதுக்காக எல்லோரும் மூக்க தூக்கம் முடித்தாங்க. அதுதான் பிரதோஷம். அது மாத சிவராத்திரின்னுவாங்க. அதே ஆண்டு சிவராத்திரிலாம் வருது. நீங்கள் சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது, இங்கேருந்து தடாலாம் போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல சுற்றுப்பள்ளி கோயிலில் விஷம் சாப்பிட்டு சிவபெருமான் நஞ்சு உண்ட கோலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்குது இங்கே அந்த சுற்றுப்பள்ளியில். அதுதான் விசேஷம். அதனால் இது சிவனுக்காக கொண்டாடப்படுகிற காலம் பிரதோஷ காலம். இதை ஒவ்வொரு தடவையும் நாம் அந்த பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த உலகமெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னா அவருடைய கருணையினால் தான் இருக்குதுங்கிறதுக்காக. நரசிம்மருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நரசிம்மருடைய வெளிப்பாடு என்பது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. தெர் வாஸ் நோ பிளானிங். சொல்லடா ஹரியன்ற கடவுள் எங்கே அப்படின்னு கேட்குறான் இரணியன். அதுக்கு அவன் சொல்கிறான், பிரகலாதன் என்ன சொல்கிறான், தூணில் உள்ளன் துரும்பில் உள்ளன் ஒரு தன்மை அணுவை சத கூறிட்ட கூறில் உளன் ஏன் நீ முன் சொன்ன சொல்லில் உளன்னுங்கிறான். அரி எங்கேன்னு கேட்டியே, அரி இருக்கான் பாடுறான்ட்டு. இந்த தூணில் இருக்கான் நான் இருக்கான்றான். அப்போ தூணை இவன் ஒதுக்கிறான். தூணில் நரசிம்மர் இருந்தாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. தன்னுடைய இஷ்டபக்தனாகிய பிரகலாதனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது என்பதற்காக தூணில் இருந்து கூட தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிற பக்குவம் ஆண்டவனுக்கு இருந்தது. அதனால் அந்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. அதனால் அது இந்த காலம் அந்த காலம்னு ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் காலையிலும் இல்லை மாலையிலும் இல்லை, உள்ளியும் இல்லை வெளியும் இல்லை, இப்படிலாம் சொன்னான். அதனால் அவர் வீட்டு வாசப்படியில் தன்னுடைய தொடமையெல்லாம் அவனை போட்டுக்கிட்டு அறிவுருவாகி அந்தியம்போதில் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆழ்வாராதிகள் எல்லாம். அதனால் அது தனி அவதாரம். இது பிரதோஷம் என்பது சிவன் இந்த உலகத்தை காப்பதற்காக தான் விஷயத்தை ஏற்றுக்கொண்டதற்கு மாரல் சப்போர்ட்டுக்காக நம்மலாம் இருக்கோம், இல்லை தேங்க்ஸ் கிவிங்காக நம்மலாம் இருக்கோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை